பிடிக்கப்பட்டவன், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று ஏதுமில்லை, இப்பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, 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 இயேசு. அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார், அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்தீர, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்தீர, இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். அல்லேலூயா. நாம் யாரோட ஷாத்தாரிதரமா லாக்கரபா, யாராலே அழைக்கப்பட்டோம், யாராலே பிடிக்கப்பட்டோம் என்று சொன்னால் இயேசுவாலே அழைக்கப்பட்டு இயேசுவாலே நாம் பிழைக்கப்பட்டிருக்கிறோம், பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம், மகிமை, கனம், துதி எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இந்த நாளுடைய தேவ செய்தியை நீர் ஆசீர்வதித்து தான், ஆராதனை ஆசீர்வதித்து, தேவ செய்தியும் ஆசீர்வதி, ரட்சிப்பின் வார்த்தை ஜெப வீட்டை நீர் ஆசீர்வதியும். SW ஆண்டவரே பிரேயர் ஹவுஸை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ளே மூடும் இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென், ஆமென். நாம் நேரடியாக செய்திக்கு நேராக போகலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க, மைக்கில் வாசிங்க. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கையிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயவு நலம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் எது பெருசா? தயவு பெருசா? அப்ப திரளான ஐஸ்வர்யத்தை விட நற்கீர்த்தி, நல்ல செயல்கள், நல்ல செயல்கள் தான் ஐஸ்வர்யத்தை விட நல்லதான். அப்ப வேதம் சொல்லுது, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. எதை நீங்க தெரிந்து கொள்ளணும்? நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளணும். பிரச்சனையிலேயே பேசக்கூடாது. பிரச்சனை 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 பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இது பிரச்சனை, அது பிரச்சனை அப்படின்னு பேசினே இருந்தோன்னா நம்ம லாஸ்ட்ல என்ன ஆயிடுவோம்? டெவில் ஆவி பிடிக்கப்பட்டவர்களாய் மாறிடுவோம். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தை விட நற்கீர்த்தி, நல்லது செய்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எவ்வளோ பேருக்கு நல்லது செய்கிறோன்றதை வச்சு தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்ம எவ்வளோ பேரை நல்லது செஞ்சுருக்கிறோம் அதை வைத்து தான் தேவன் நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதம். அப்போ நீங்களும் நானும் ஐஸ்வர்யத்தை விட நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? வேதத்திலிருந்து நல்லதை, நற்கீர்த்தியை செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்றாரு பாருங்க, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயவு நலம். பொண்ணும் வெள்ளியும் பார்க்கலாம் எது நல்லதா? தயவே நலம். பொண்ணையும் வெள்ளியும் பார்க்கலும் மனித தயவு நல்லது, தேவனுடைய தயவு நல்லது. மனித தயவு நல்லது, தேவனுடைய தயவு நல்லது. அப்போ மனித தயவு நல்லதுன்னு சொன்னால் மனிதர்களோட நம்ம எப்படி பழகணும்? நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவங்க எப்படி இருக்கணுன்ற மாதிரி நம்ம எப்படி இருக்கணும்னு நினச்சோன்னா இருக்க முடியாது. நம்ம நல்லவங்களாக இருந்தால் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, நம்ம கெட்டவங்களா இருந்தால் அவங்களும் கெட்டவங்களா இருக்கும். நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ஆனாலும் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? நற்கீர்த்தியை செஞ்சுக்கினே இருக்கணும்.
இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை வைத்துக்கிட்டு போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நீங்களும் நான் என்ன செய்யணுமா? நல்லதையே செய்யணும். அவங்க கெட்டதே செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நல்லதே செய்யணும். அதுக்கு தான் நம்மளை பூமியில் ஆண்டவர் என்ன பண்ணார்? வச்சிரு. அப்போ நல்லதே செய்யணும்னா எதெல்லாம் நல்லதாக செய்யணும்னு சொன்னால், அவங்கள பார்த்தா ஒரு சிரிச்ச முகத்தோடு பேசணும், ஒரு அன்போடு பேசணும், அன்னை தெரசா மாதிரி அன்போடு பேசணும், மற்றவங்களுக்காக உதவி செய்கிற மாதிரி பேசணும், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? கண்ணீர் விட்டு அழுது அவங்கள என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வைக்கணும், ரட்சிப்புக்கு நேராக அவங்கள நடத்தணும். இதெல்லாம் நற்கிரியை, நல்ல கிரியைகள் இதெல்லாம். அப்புறம் வெள்ளியை பொன்னியும் பார்க்கிலும் தயவு நலம். அப்போ தயவா நீங்களும் நானும் இருந்து மற்றவங்களுடைய தயவை பெறணும்னு சொன்னால் நம்ம தயவா நடந்துக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம தயவு காட்டுறவங்களா இருக்கணும், இரக்க குணம் உள்ளவங்களா இருக்கணும் என்று சொல்லி வேதம் நமக்கு இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரே ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் உண்டாக்கினவர் கர்த்தர். அப்ப தரித்திரனை யார் உண்டாக்குனது? கர்த்தர். ஐஸ்வர்யவான உருவாக்குனது யாரு? கர்த்தர். இந்த பூமியிலே தரித்திரனாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு சொன்னா, கர்த்தர் அவனையும் என்னையும் உண்டாக்கினார்னு சொல்லி நம்ம வாழணும். ஜாதி பார்க்கறது, மதம் பார்க்கறது, பணத்தை பார்க்கறது, இதெல்லாம் தேவனை அறியாதவர்கள் செய்கிறது. தேவனை அறிந்த நீங்களும் நானும் என்ன நினைக்கணும்னு சொன்னால், ஏழையை உண்டாக்கினதும் கர்த்தர், ஐஸ்வர்யவானை உண்டாக்கினதும் கர்த்தர்னு சொல்லி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம நடக்கணும், மரியாதையை கொடுத்து அவங்களுக்கு நாம் நடக்க வேண்டிய சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 3வது வசனம், விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுங்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள். பேதைகள் நெடுக்க போய் என்ன பண்றாங்க? நேரா போய் என்ன பண்றாங்க? தண்டிக்கப்படுகிறார். விவேகினா அறிவுள்ளவன் என்ன பண்றான்னு சொன்னா, ஆபத்தை கண்டு மறைத்து கொள்ளுகிறான். அவன் ஆபத்து வருதுன்னு சொன்னோன்னா மறைந்து போயிடுறான், மறைச்சிக்கிறான், தன்னை ஆபத்துல இருந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறான். ஆனால் இங்கே பேதைகள் நெடுக்க போகிறாங்களா, நேராக போய் பேதைகள் நெடுக்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா தண்டிக்கப்படுகிறார்கள், மாட்டிக்கிறாங்க. அப்போ நீயும் நானும் பேதைகளாக இல்லாமல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தின்படி அவர் சொன்னார், புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் சர்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கன்னு சொன்னார். அப்போ புறாவை மாதிரி நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் புறாவை மாதிரி இருக்கணும். மற்றவங்க நம்மளுக்கு தீங்கு செய்கிறாங்கன்னு சொன்னால் சர்ப்பம் போல் நம்ம என்ன பண்ணணும்? விழிப்பாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். அப்போ பாருங்கள், விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து போகிறான், மறைத்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அடுத்த வசனம் பாருங்க, தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமா. அப்ப ஆண்டவருக்கு பாருங்க, கர்த்தருக்கு முன்னால தன்னை தாழ்த்திட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது பாருங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், முதலாவது ஐஸ்வர்யம் வருமா, 2வது மகிமை வருமா, 3வது ஜீவனமா மாறும். இப்போ ஐஸ்வர்யம் வேணும்னு சொன்னா நீங்க கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? தாழ்மைப்படணும். என்ன பண்ணணும்? தாழ்மைப்படணும். பாருங்க, தாழ்மைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம தாழ்மையா இருக்கணுமா, கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். என்ன பலனா? ஐஸ்வர்யம் வருமா, மகிமை வருமா, ஜீவனும் வருமா. இந்த 3 வரணும்னு சொன்னா நீங்களும் நானும் யாருக்கு கீழ்ப்படியணும்? ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர்கிட்ட போய் முரட்டாட்டம் பண்ணோம்னா ஆண்டவர் சடிதியா அடிப்பார். அவர் அடிக்கிறது என்ன பண்ண முடியாது, யாராலையும் தடுக்கவே முடியாது. இந்த பூமியிலே ஆண்டவர் அடிக்கிறத ஒருத்தராலையும் தடுக்கவே முடியாது. ஆண்டவருக்கு முன்னால நம்ம அமைதியா கீழ்ப்படிந்து நடந்தா ஆண்டவர் நம்முடைய தலையை என்ன பண்ணுவார்? உயர்த்துவாரு. என் தலையை உயர்த்துகிறவரே அப்படின்னு சொல்லி தாவீது என்ன சொல்றாரு? என் தலையை உயர்த்துகிறவரே அப்படின்றார். எப்பன்னு சொன்னா, தாவீது கீழ்ப்படிந்து கடந்தார், தாழ்மைப்பட்டான். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து தாழ்மைப்படும் பொழுது நம்ம மேலே மகிமை வரும். மகிமைனா நம்ம பேர் அநேகர் சொல்லுவாங்க, ஓ சூப்பர்ப்பா, ஜெமிமா சூப்பர், ஜெய்சூர்யா சூப்பர், ஜெய்பிரியா சூப்பர், ஓ நல்லா அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா பாட்டு பாடுறாங்க, ஆண்டவருக்கு முன்னால் தாழ்மைப்படுறாங்க, முட்டி போட்டு நிற்கிறாங்க, ஓ ஜனங்களுக்காக கண்ணீர் விடுறாங்கப்பா இந்த வயசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளை யார் பார்த்துன்னுக்குறாங்க? கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்க,
மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. அதன் தன் தன் ஆத்துமாவை ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். அப்ப பாருங்க, மாறுபாடு உள்ளவனுடைய வழிகள் முள்ளும் கண்ணியுமா இருக்குதாம். அப்போ அது தன்னுடைய ஆத்மாவை காப்பாற்றுகிறவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம், அவனை காப்பாற்றுகிறவராக பாரு. மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. மாறுபாடுனா தாறுமாறா என்ன செய்யணும்னு தெரியாம ஏடா கூடமா செய்யறான் பாரு. அவனுடைய வழியில் என்ன பண்ண, முள்ளு இருக்குதான், கண்ணி இருக்குதான். கண்ணின்னா மரணம், அதெல்லாம் இருக்குதான். கண்ணி இருக்குதான், கண்ணியும் உண்டு. தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான்னு சொல்லி வேதவசனம். அப்போ நீங்களும் நானும் ஏதோ காக்கிறவங்களா இருக்கணும், நம்முடைய ஆத்மாவை காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையை எப்படி வளர்க்கணும்? பிள்ளையை எப்படி வளர்க்கணுமா? நடக்க வேண்டிய அவன் எப்படி நடக்கணும்ன்றது யாருக்கு தெரியுமா? அவங்க நடத்த வேண்டிய வழியில நடத்தலாம். பிள்ளை முதிர் வயசுல என்ன பண்ணுவான்? அதே செய்வான். இன்னைக்கு நான் கர்த்தருக்கு முன்பதாகவும் உங்களுக்கு முன்பதாகவும் நான் குஷ்டு நான் அதை பண்ணின்னு இதை பண்ணின்னு நடந்தேன்னா நீங்க கடைசியில் என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி தான். யாரெல்லாம் முரட்டாட்டம் பண்றாங்களோ, அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் பிள்ளைங்க அதை கற்றுக்கு என்ன பண்ணுவாங்க? கடைசியில அதையே அப்படியே செய்வாங்க, ரிட்டனு. ஆனா பக்தி வைராக்கியத்துல வளர்த்தா பக்தி வைராக்கியமா குழந்தைங்க வளருவாங்க. முரட்டாட்டமா குழந்தைங்களை வளர்த்தா முரட்டாட்டமா அடுத்த வருஷம் அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும்? முரட்டாட்டமா இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுக்கிறவனுக்கு அடிமை. அப்ப யாருக்கு அடிமை? ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? அதான் வேதவசனம் என்ன சொல்லுது? கடன் வாங்காமல் இருப்பாயாக, நீயோ கடன் கொடுப்பாயாக. கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. அப்ப நீங்களும் நானும் இந்த நாளில் என்ன தெரிந்து கொண்டோன்னு சொன்னா, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கிருத்தி தெரிந்து கொள்ளப்பட்டது, பொன் வெளியை பார்க்கிலும் தயவு நலம். அப்ப நற்கிருத்தி நம்ம என்ன பண்ணணும்? இந்த வருஷத்துல 2024 நற்கீர்த்தியை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். எல்லாம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நற்கீர்த்தி செய்கிற கர்த்தாவே, ஆண்டவரே, சபையாக எங்களுடைய ரட்சிப்பின் வார்த்தை சபை இருக்க வேண்டும். ஆண்டவரே, அநேகருக்கு கர்த்தாவே நீர் நன்மை செய்து சுற்றி திரிந்தீர் என்று வாசிக்கிறோமே, அப்படியாய் நன்மை ஆண்டவரே செய்து சுற்றி திரிகிற கர்த்தராக ஆண்டவரே நீர் இருந்தது போல நாங்களும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிகிற எல்லாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்து சுற்றி திரிகிற கிருபையை தர போகிறதுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கோடிக்கணக்கான ஜனங்கள் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே செய்தி ஆசீர்வாதத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் கேட்டீர், எங்களுடைய செய்தியை ஆசீர்வதித்தீர், எங்கள் சபையை ஆண்டவரை ஆசீர்வதித்தீர். புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர போவதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.